ஆச்சரியத்துடன் கேட்டான். என்னம்மா சொல்கிறீங்க? அக்கா வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்களா? ஏன் என அவனுடைய அம்மாவிடம் கேட்க, அதற்கு மாலா சொன்னாள், கணேஷ், எல்லோரும் எப்பவும் நம்ம கூடவே இருக்க மாட்டாங்கடா. அவங்க அப்பாவுக்கு வெளியூரில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு அவருடைய வேலை. அவங்க அப்பா ஹைஸ்கூல் ஹெட்மாஸ்டரில். அதான் புரிஞ்சுக்கோடா தங்கம். இதெல்லாம் கேட்ட பிறகு கணேஷ் கண்களில் இருந்து கண்ணீர் வர ஆரம்பித்தது. பின் அவன் அழுது கொண்டே கேட்டான், அக்கா எப்போ வீட்டை காலி பண்ணிட்டு போனாங்க? நான் நேற்று அக்கா கூட தானே இருந்தேன் என அவன் சொல்லியபடி கேட்க, அவன் அம்மாவிடம். அதற்கு மாலாவும், கணேஷ், அழாதடா தங்கம். அக்கா நேற்று நைட்டு ஃபேமிலியோட அவங்க குடியிருந்த வீட்டை காலி பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. சரி, கவலைப்படாத தங்கம். அம்மா நான் இருக்கேன், அப்பாவும் இருக்கார், அழக்கூடாது தங்கம் என சொல்லி மாலா தன் மகனை ஆறுதல் படுத்தி அவனின் அழுகையை நிறுத்தினாள். பின் கணேஷ், அம்மா, ஏம்மா அக்கா என்கிட்ட சொல்லாமலே கிளம்பிட்டாங்க? வெளியூர்னு சொல்கிறீங்க, எந்த ஊர்மா என கேள்வி மேல் கேள்வி கேட்கத் தொடங்கினான் அவனுடைய அம்மாவிடம். அதற்கு மாலா சொன்னது, நீ அப்போது தூங்கிட்டு இருந்தடா கணேஷ். உன் அக்கா உன்கிட்ட பேசாமல் போயிருக்கலாம். ஆனால் நீ எழுந்த பிறகு உன்கிட்ட ஒரு கடிதம் கொடுக்க சொல்லிவிட்டு அந்த லெட்டரை என்கிட்ட கொடுத்துட்டு அவள் கிளம்பிட்டாள். நீ கேட்ட உடனே கணேஷும், அந்த லெட்டர் எங்கம்மா என்று அவன் கேட்க, மாலாவும் அந்த கடிதத்தை அவனிடம் கொடுத்தாள். அதில், கணேஷ், சாரிடா என் குட்டி தங்கம், அக்கா மேலே கோச்சிக்காத. ஒரு ட்ரான்ஸ்ஃபர் விஷயமா நான் நம்ம ஃபேமிலியோட மெட்ராஸுக்கு போகிறேன்டா. இனிமேல் என்னால் உன் கூட விளையாட வர முடியாது தங்கம். சரி, நல்லா படிக்கணும் அண்ட் டேக் கேர் யுவர் ஹெல்த். நீ நல்லா வேலைக்கு போகணும், நல்லா படித்து தன்னம்பிக்கையோடு இருக்கணும், உனக்கு பிடிச்சதை செய்யணும் இந்த சூழ்நிலையிலும். அதான் என் ஆசைடா. இந்த பாச அக்காவோட ஆசையை நிறைவேற்றல என் குட்டி தங்கம். ஐ வில் மிஸ் யூடா மை ஸ்வீட் பிரதர். இப்படிக்கு திவ்யா என்று அந்த கடிதத்தில் எழுதியிருந்தது.